ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அய்யனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நடேசனுக்கு வண்டி வாங்கியிருந்தார் இல்லையா, அது கடன்காரங்களாம் வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அவங்கள சமாளித்து அந்த இருக்கிற டிவி வாங்க வேண்டியிருந்த காசை கொண்டு அவங்கக்கிட்ட கொடுத்து அடைச்சி முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டில் வந்து உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. அப்போ தான் வந்து நிலாவும் சோழனும் பேசுவாங்க. இவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்தார் நிலா, இப்போ தான் ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுலேயும் இப்போது வண்டி வச்சுட்டு இருக்கிறாரு இல்லையா, அதனால் அவர் பணம் சம்பாரித்து அவராக இஷ்டத்துக்கும் குடிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அந்த ஆள் கொஞ்சம் கூட மாற்றிக்கவே மாற்றிக்காது. இந்த ஆளை கொண்டு போயிட்டு இல்லைன்னா முதியோர் இடத்துல விட்டணும், இல்லைன்னா எங்கன்னா வீட்டை விட்டு துரத்தி விட்டணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு உடனே நிலா வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் கொண்டு போய் விட்டுடலாமா. என்னது அப்படின்னா மறுவாழ்வு மையம். இந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்கு அவங்க நல்லா வழி பண்ணி விடுவாங்க. இதுக்கப்புறம் குடிக்கிறத அவர் மறந்துடுவார். அவர் ஆரம்பத்துலேருந்து குடிச்சுட்டு இருக்கிறாரு இல்லையா, அதனால் அந்த பழக்கம் அவர் விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவார். அதனால் சொல்ல வரேன், இந்த ஆளெல்லாம் கூட்டிமே அங்கெல்லாம் விட முடியாது, அதுக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது. அப்போயும் அங்கேயும் வந்து என்ன பண்ணுவோம், என்னால் குடிக்க முடியலன்னு சொல்லிட்டு எதனா ஒரு காரணத்தை சொல்லி குடிச்சிட்டு வந்து மறுபடியும் இங்கே தான் வந்து தகராறு பண்ணுவார். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு இல்லை, அதெல்லாம் பேசாத, விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் சரி இப்போ எதுவும் பார்த்துக்க வேணாம், நாளைக்கு காலையில் பார்த்து பேசிக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் படுத்துன்னு தூங்குவாங்க. சோழன் வந்து தூங்கவே மாட்டார், அப்படியே முழிச்சிக்கிட்டே தான் இருப்பார். எதையும் யோசிக்காதீங்க படுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் படுத்துருவார். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நடேசன் வந்து பாட்டு பாடிக்கிட்டே தான் வீட்டு உள்ளார வருவார். இந்த ஆள் நேற்று எவ்வளோ பண்ணுச்சு, இன்றைக்கி பாட்டு பாடிக்கிட்டே உள்ளே வருது, விடுங்க நான் கொலை பண்ணிவிட்டு நான் முதல்ல ஜெயிலுக்கு போய்டுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சம கோவத்தில் அவரை போய் அடிக்கிறதுக்கு போவாங்க. டே விடுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சேரனும் சோழனும் வந்து விலைக்கு விடுவாங்க. எவ்வளோ நீங்கள் எல்லாம் மனுஷனா இல்லை என்ன பிறவினே தெரியாது, நீங்கள் 24 மணி நேரம் குடிக்க வேண்டியது, உங்கள் இஷ்டத்துக்கும் இருக்க வேண்டியது, யார் எப்படி போனாலும் அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னு ஒரு பாண்டியன் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே வந்து பாண்டியன் கிட்ட வந்து சேரன் வந்து என்ன சொல்லுவான்னா, விடுடா அந்த ஆள் அப்படி தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, ஏன்டா இத்தனை நாளாக இவனுங்க தான் வந்து அந்த ஆள் இந்த ஆளுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நீ வந்து அந்த ஆள் இந்த ஆளுன்னு பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சேரன் வந்து, உங்களுக்கு மரியாதையெல்லாம் வேறு எதிர்பார்க்குறீங்களா, நீங்கள் மரியாதை கொடுக்கணுமா, வாங்கப்பா போங்கப்பான்னு பேசிக்கிட்டு தானே இருந்தேன், யாருக்கு எடுத்துக்கிட்டது நீங்கள் தானே, நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க, நீங்கள் எப்படி பேசுனீங்க, இப்படி குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணணும் ஏது செய்யணுன்றது தெரியறது கிடையாது, நாளைக்கெல்லாம் குடிக்கவே மாட்டேன்னு அந்த பொண்ணு மேலே சத்தியம் பண்ணிட்டு போனீங்க, அடுத்த செகண்டே குடிச்சிட்டு வரீங்க, வீட்டில் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் வீடுனா எப்படி இருக்கணும், குடும்பம்னா எப்படி நடத்தணுன்றது 4 பேர் நம்மளை பார்த்து மதிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வீட்டுக்கு எந்த பொருள் வேணும் ஏது வேணுன்றது அது பார்த்து செய்யுது. நீங்கள் இத்தனை வருஷத்தில் எங்களுக்குன்னு என்ன செஞ்சுருக்கிறீங்க, எங்களுக்கு எதாவது செஞ்சுருக்கிறீங்களா, இல்லை இந்த வீட்டுக்குன்னு எதாவது செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் உம்முனே யோசிச்சார். யோசிக்காதீங்க, நீங்கள் எதுவுமே பண்ணலை, எதனா பண்ணால் தானே டக்குன்னு வார்த்தை வரும், எதுவுமே பண்ணாத பட்சத்தில் எப்படி வார்த்தை வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து மறுபடியும் பேசுவார். சோழன் வந்து நல்லா சொல்லுண்ண அப்படின்னு, வாய் மூடுறா நானே பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சம கோவத்தில் திட்ட ஆரம்பிச்சிருவார் சேரன். காலம் ஃபுல்லாக இப்படியே இருந்தால் எப்படி, அது கொஞ்சமாவது உங்களை மாற்றிக்கணும், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்கள் சுயநலத்துக்கு உங்கள் சந்தோஷத்துக்கு மட்டும்தான் இருக்கிறீங்க, சத்தியம் பண்ணி எங்கள் அம்மாவை சாவடிச்சிட்டிங்க, இப்போ பொய் சத்தியம் வர அந்த பொண்ணு மேலே பண்ணிக்கிட்டு உக்காந்துக்கிறீங்க. உடனே சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, உன்னை குடித்தா சத்தியம் பண்ணக்கூடாது, எதுக்கு சத்தியம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி அவரும் திட்ட ஆரம்பிச்சிருவார். ஆளுக்கு உங்கள் இஷ்டத்துக்கும் பேசாதீங்க, நானும் குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் நான், ஆனால் என்னை மீறி நான் குடிச்சிட்றேன், நான் என்ன பண்ணட்டும், நான் குடிக்கக்கூடாது தான் நினைக்கிறேன், அவனுங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவானுங்க நான் எதிர்பார்க்கல, இப்படி வந்து அசிங்கப்படுத்துவானுங்கன்றது தெரியல, எனக்கு பாதி விஷயம் தான் ஞாபகம் வருது, மீதி பாதி விஷயம் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை, நான் என்ன செய்கிறது, நான் தெரிஞ்சு ஒன்றும் பண்ணலையே, நான் அப்பயும் நான் ரோட்டில் பார்க்கும்போது இப்போதைக்கு என்கிட்ட கையில் காசு இல்லை, நான் கடன் கட்ட முடியாதுன்னு தான் சொன்னேன், அதை மீறி அவனுங்க இங்கே வந்து அசிங்கப்படுத்திட்டு போவாங்க, நான் என்ன கண்டேனா சொல்லு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க நடேசன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். நீங்கள் 1008 சொன்னாலும் வண்டி வாங்க தெரியுதுல்ல, திரும்ப கடனை கட்டணும்ல, இல்லை வண்டி எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு கேட்டானுங்கல்ல, அப்போ வண்டி கொடுத்துட வேண்டியது தானே, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, எல்லாரு மேலேயும் பிரச்சனையை கொண்டு அன்னிலேருந்து இன்றைக்கி வரையும் பிரச்சனையை மட்டும்தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, ஒரு நாளாவது நிம்மதியாக சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ்ந்துருக்குறோமா, வீடுன்ற வீட்டில் என்ன பொருள் தேவை என்ன பொருள் இல்லைன்றது ஒரு நாளாவது வாங்கி போட்டிருப்பீங்களா, ஒரு நாளாவது செஞ்சுருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு
சொன்னதுக்கும் வந்து சேரன் வந்து நடேசனை பார்த்து திட்டுன்னு திட்டுவார். அவர் வந்து கிளம்பி கோவத்தில் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவார். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வீட்டில் யாருனா இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து எட்டி பார்த்துக்கிட்டே உள்ளார வருவாங்க. அந்த இடத்துல நிலா தான் இருப்பாங்க. நிலா கிட்ட போய் பேசுறதுக்கு போவாங்க. நிலா வந்து பேசாத எழுந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அம்மா ஒரு நிமிஷம் இருமா, நான் பண்ண தப்பு தான்மா, நான் அவனுங்களாம் இந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்துவாங்கன்றது எனக்கு தெரியலம்மா, நான் என்ன செய்கிறேன் என்ன பண்ணுறேன்றது எனக்கு தெரியலம்மா, நான் குடிச்சிட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அந்த என்னை மீறி நான் அதை குடிச்சிடுறேன், என்னை தப்பாக நினைக்காத, நான் 1 வருஷம் 2 வருஷம்லாம் இல்லை, 10 வருஷம் 20 வருஷம் குடிச்சுட்டு இருக்கிறேன், உடனேவும் விட முடியாது, உடம்புக்கு ஒத்துக்காதுமா எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் வந்து இவங்க ரீஹாபிலிட்டேஷனில் விடுறதுக்கு பற்றி அவங்க யோசிச்சாங்கல்ல. இப்போ இவர் இந்த அளவுக்கு பேசும்போது அவர் வந்து நிலா வந்து அதை யோசிப்பாங்க. ஆனால் நிலா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் உங்கள் பேச்சை மாற மாட்டேங்கிறீங்க, எப்பயும் போல் குடிச்சிட்டு தான் வரீங்க, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பேசின்னு இருக்கிறீங்க, நான் சொல்கிறது கேட்குறதா இருந்தால் என்கிட்ட வந்து பேசலாம், தயவுசெய்து இனி வந்து என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து நடேசனை பார்த்து திட்டுவாங்க. அந்த நேரம் பார்த்து சோழன் வருவார். இப்போ சத்தியமாக இனி நான் குடிக்க மாட்டேமான்னு சொல்லிட்டு அவர் கையால் அவர் சத்தியம் பண்ணுவார். என்ன இது யார் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நிலா வந்து அவர் மேலே அவர் சத்தியம் பண்ணிக்கிறாரு. இது பொய் சத்தியம் தானே, சீக்கிரமாக பண்ணிவிட்டு சீக்கிரமாக போய் தொலைட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு இவர் சொல்கிறதெல்லாம் நம்பாத நிலா, உனக்கு 1008 வேலை இருக்கும், அந்த வேலையை போய் பார், தயவுசெய்து இந்த ஆளுகிட்ட பேசின்னு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போவார். என் பர்ஸை வச்சுட்டு போயிட்டேன், நான் அதனால தான் பர்ஸ் எடுத்துன்னு போகிறதுக்கு தான் நான் வந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லுவார். உடனே நிலா வந்து இப்போ அங்கிள் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு, அவரால் அந்த குடிக்கிற டைம் ஆச்சுன்னா அவர் குடிக்க ஞாபகம் வந்துடுது, அதனால தான் இப்போ குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு, நம்ம வேணால் திரும்பவும் அந்த ரீஹாபிலிட்டேஷனில் பேசி நம்ம அங்கிளை கொண்டு போய் விட்டுட்டு வரலாமா அப்படின்னு நிலா வந்து கேட்கும்போது, நிலா அந்த ஆள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்காத, இப்போது இது நீங்கள் எல்லாம் நம்ம திட்டேன்னு சொல்லிட்டு அந்த மன வருத்தத்தில் மறுபடியும் போயிட்டு அந்த ஆள் குடிச்சிட்டு சாயங்காலம் வரதான் போகுது, கத்த தான் போகுது, நீ தேவையில்லாத பிரச்சனை இல்லாத மாட்ட போகிற, அந்த ஆளை பற்றி யோசிக்காத, உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். உடனே சேரன் தான் வந்து நிலா தனியாக உட்காந்து எதையோ யோசிச்சுட்டே இருப்பாங்க. நிலான்னு கூப்பிடுவாங்க, அப்பயும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. என்னாச்சுப்பா என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் சேரன் வந்து கேட்பார். உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலா வந்து சொல்லுவாங்க. இல்லைப்பா இந்த மாதிரி எங்கன்னா வெளியில் போகிறீங்களாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்பாங்க. ஆமாப்பா இந்த மாதிரி நான் ராமேஸ்வரம் போகிறேன், சந்தாவை பார்த்துட்டு வரேன், நீ வந்து சோழனுக்கிட்டையும் பாண்டியன்கிட்டையும் சொல்லாத, கேட்டால் சைட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, இன்றைக்கி வரத்துக்கு லேட் ஆகும்னு எதனா சொல்லி சமாளிச்சிருப்பா நீ, அதுக்குள்ளே நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். உடனே பல்லவன் வந்து உள்ளேருந்து வந்து யாருக்கிட்டையுமே சொல்லாத, எங்கண்ணா நீ போகிற அப்படின்னு கேட்டதுக்கு, டே பல்லவா நீ என் வீட்லேயே இருக்கிற யாரோ ஃப்ரெண்டு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னியே, இல்லை இப்போ அது இருக்கட்டும், அவன் இல்லை வீட்டில், இப்போ நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, அன்னிக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு நீ எங்கே கிளம்புற நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கேட்குறாரு. இல்லைடா நான் எங்கேயும் போகலடா அப்படின்னு, போய் சொல்லாத சொல்லுண்ணா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பையெல்லாம் வச்சுருக்குற அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி சந்தாவை பார்க்கறதுக்கு ராமேஸ்வரம் போகிறேன்டா அப்படின்னு சொன்னதுக்கு, நானும் வரேன் உன் கூட அப்படின்னு, நீ வர வேணாண்டா நீ இங்கே இருடான், இல்லை வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாம் வந்து என்னால் இங்கே ஜீர்ணிக்கவும் முடியல, வீட்டில் இருக்கவும் முடியல, ஒரே டென்ஷனாக இருக்குது, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லுவார். உடனே நிலாவும் சொல்லுவாங்க, ஆமாம் நான் அவனை டிவி வாங்கலைன்ற அந்த கடுப்பில் இருக்கிறான், நீங்கள் கொஞ்சம் கூட்டின்னு போனால் அவன் நார்மல் நிலைக்கு மாறிடுவான், நீங்கள் இட்டுன்னு போயிட்டு தான் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லுவாங்க. சரி நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் நிலா கிட்ட வந்து, ஏன்ப்பா நீ கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லிவிடு என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லிவிட்டு கிளம்புவார். சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க சேரனும் பல்லவனும் வந்து ராமேஸ்வரம் போகிறாங்க. ராமேஸ்வரம் போயிட்டு அந்த இடத்துல வந்து சந்தா வந்து கோவிலில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லுவாங்க. நீ எங்கேப்பா இருக்கிற சந்தா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லுவார். நான் தான் உங்களை வர வேணான்னு சொன்னேன், நீங்கள் ஏன் வந்தீங்க, வீட்டுக்கு தெரிந்தால் பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை ஆகாது, நான் உடனே உன்னை பார்த்துட்டு அமுச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. எப்படி இங்கேருந்து அவங்க கிளம்பி போகிறதுக்கு நைட் ஆகிடும். நைட்டு தான் வந்து சந்தாவை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே கோவிலுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குதுல்ல, அந்த இடத்துல வா, நான் பேசிட்டு உன்னை உங்கள் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் நான் அமுச்சு விட்டுறேன், எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்குது சந்தா, வா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இந்த வரேன் இருங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போவாங்க. அவங்க வந்து சந்தா வந்து இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வரேன், பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. சரி சீக்கிரம் போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் திட்டுவாங்க, சீக்கிரம் சொல்லி விடுவாங்க. சரி இதை வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதுக்கப்புறம் சேரன்கிட்ட தான் உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. எனக்கு உங்களை பார்க்காம இத்தனை நாளாக எப்படி இருந்தேனே தெரில, எனக்கு உங்களை பார்க்கணும் தான் எனக்கும் ஆசையாக இருந்தது, நீங்கள் வந்தது நல்லதாக போச்சு, ஆனால் எனக்கு வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, எனக்கு எங்கள் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சந்தா வந்து
சேரன் கிட்ட கட்டி பிடிச்சிக்கிட்டே பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தோள் மேலே சாஞ்சிக்கிட்டு அழுவாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்னு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழும்போது, நீ எதுக்கும் கவலைப்படாத சந்தா, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். எந்த சூழ்நிலை ஆனாலும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நீ பயப்படாத சந்தா. அதுதான் உங்கள் அப்பா வந்து டைம் கொடுத்துருக்குறாங்கல்ல. எனக்கு என்னவோ அப்படி தெரியல. இப்போ கூட பாருங்க, அவருக்கு அடிபட்டுடுச்சு. பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னவோ கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்னு ரொம்பவே பயமாக இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சந்தா சொல்லுவாங்க. உடனே சந்தா சந்தான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே அவங்க அப்பா வர்ற மாதிரி இருக்கும். இன்னும் போனவள ஆளை காணோமே, இது தேடிட்டு வரலான்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க அம்மா வந்து பார்ப்பாங்க. இன்னும் வரலைங்க, ஆள் இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. எங்கே போனா சந்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா தான் கோவிலுக்கு பின்னாடி வர மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து, ஏ சந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்துவார். இவங்க அங்கேருந்து எழுந்து ஓடி வருவாங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எழுந்து வந்து, சந்தாவை திட்டாதீங்க, என் மேலே தான் தப்பு, நான் தான் சந்தாவை பார்க்கணுன்னு சொன்னேன், சந்தா என்ன வர வேணான்னு தான் சொல்லிச்சு, நான் தான் வந்து வர சொல்லி சொன்னதுனால தான் வந்தேன், சந்தாவை எதுவும் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லுவார். என்ன சந்தாவை திட்டாது, என் பொண்ணை தானே நான் கேட்டுருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அதுக்கு இல்லை, நீங்கள் வந்து டைம் கொடுத்துருக்குறீங்களா 6 மாதம், நான் அதுக்குள்ளே நான் பணத்தை செட்டில் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார் சேரன். அதுக்கு அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவார்னா, நான் அன்றைக்கி சொன்னது போய் என் பொண்ணை வந்து உனக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி அங்கேருந்து சந்தாவை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவர் வந்து இவர் மறுபடியும் போயிட்டு சந்தா அப்பா கிட்ட தான் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அன்றைக்கி வாக்கு கொடுத்தீங்க இல்லையா, இப்போ நீங்கள் வாக்கு கொடுத்தா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்பீங்களா? வாக்கு கொடுத்தா அதை செய்யணும் இல்லையா? வாக்கு கொடுத்தா செய்யணும் தான். நீ பணத்தை கொண்டு வந்து கொடுக்கவும் இல்லை, 6 மாதமும் முடிய போகுது, உன்னை யார் உனக்காக வெயிட் பண்ணுவாங்களா? நீ வரவே இல்லை, ஒரு தகவலும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அப்பா வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து சேரன் வந்து மறுபடியும், ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்ககிட்ட பேசணும், உங்கள்கிட்டலாம் பேச எனக்கு விருப்பம் கிடையாது, இன்னொரு முறை என் பொண்ணை தேடி நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லுவார். ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறீங்க? அவள் மனசில் நான் தான் இருக்கிறேன், என் மனசில் அவள் இருக்கிறான்னும் போது உங்கள் பொண்ணு விருப்பம் தானே உங்களுக்கு முக்கியம். உங்கள் பொண்ணு வந்து சந்தோஷமாக வாழணும் தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. உங்கள் அக்கா உங்கள் அக்கா பையனை கல்யாணம் பண்ணி வச்சாக்கா அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்களா? வாழ மாட்டாங்க. அவள் காலம் ஃபுல்லாக அழுதுன்னு இருக்கிறத நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை சந்தோஷமாக இருக்கிறத எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சேரன் சொன்ன அடுத்த செகண்ட் வந்து சந்தாவை கூட்டின்னு போகிறத நிறுத்திட்டு பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர, நீ பணம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்ன, நீ கொடுக்கவே இல்லையே, இப்போ எப்படி நீ கேட்குற அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. சேரன் வந்து சந்தாவை கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி கார்த்திகாவுக்கு வந்து நான் கூட சொல்லியிருக்கிறேன், கார்த்திகாவை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்றது. கார்த்திகா வந்து இந்த விஷயத்தில் ஒத்து போவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களான்றது தெரியல. ஆல்ரெடி கார்த்திகா வந்து சந்தா வந்து சேரனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது தெரியும். அதனால் கார்த்திகா வந்து என் வாழ்க்கை முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும், நீங்கள் சந்தாவே கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் வந்து இனி என் வாழ்க்கையில் இனி வேறு யாருக்குமே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க விலகி போகிற மாதிரி தான் இருக்கும். சேரன் வந்து சந்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க வீட்டில் வந்து இந்த நடந்த விஷயத்தெல்லாம் வந்து பல்லவன் வந்து சோழனுக்கும் பாண்டியனுக்கும் சொல்லி பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு சந்தாவை தான் கல்யாணம் பண்ணி சேரனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். கார்த்திகா வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் முடிகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா சேரன் வந்து வேறு யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா காலம் ஃபுல்லாக அவங்க கல்யாணம் பண்ணிக்காதவே அப்படியே இருந்துட்டு போகிற மாதிரி கதையை காமிப்பாங்க. பார்க்கலாம். சந்தா சேரன் கல்யாணம் நடக்கிற விஷயத்தில் இப்போ பணம் தேவையாக இருக்குது. அந்த பணத்தை எப்படி ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க, யார் மூலயமா அந்த பணத்தை கொடுத்துட்டு சந்தாவை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவாருன்றதை பார்க்கலாம். கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.